அமர்நீதி நாயனார் பழையாறையில் வணிகர் குலத்தில் பிறந்தவர். இவர் அடியார்களுக்கு உணவளிப்பதும் உடையளிப்பதுமே இவரது தொண்டாக செய்து வந்தார். அருகில் இருந்த நல்லூர் திருவிழாவிற்கு சிவனடியார் கூட்டம் கூட்டமாக வந்தனர். அவர்களுக்கு உணவளிக்கும் பொருட்டு திருமணம் கட்டி அங்கு வந்து அத்தனை சிவனடியாருக்கும் உணவு படைத்து உடையும் வழங்கினார். இவரை சோதிக்க சிவனன் நேரடியாக அந்தன பிரம்மச்சரியாக மாறு வேடத்தில் வந்தார். கொடுமியும் திருநீரும் பூநூலும் மான் தோலும் தர்ப்பையும் கோவணமுமாய் வந்தார். கையில் தண்டில் 2 கோவணங்களும் இருந்தது. அமர்நீதியின் புகழறிந்து அங்கு வந்ததாக கூறி தன் தண்டில் இருந்த 2 கோவணங்களில் ஒன்றை அமர்நீதி நாயனாரிடம் கொடுக்கிறார். தான் காவிரிக்கு குளிக்கச் செல்வதால் மழை ஏதும் வந்தால் நனையக்கூடாதென்றும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவணம் என்றும் கூறி அதனை பத்திரமாக வைக்கச் சொல்லி செல்கிறார். காலையில் சென்ற அடியார் மாலை திரும்புகிறார். வரும்போது மழையில் நனைந்து மடம் வந்து சேர்ந்தார். தான் கொடுத்து சென்ற கோவணத்தை திரும்பி கேட்கிறார். ஆனால் அங்கு கோவணம் இல்லை. மடம் முழுவதும் தேடிவிட்டார். எங்கும் காணும். அதற்கு பதில் ஒரு புது கோவணம் எடுத்து வந்து அடியாரிடம் மன்னிப்பு கேட்டு இதை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறார். அதனால் கோபமடைந்த அடியார் இப்படித்தான் வருபவர் போவோரிடம் சிறந்த கோமணங்களை திருடிக்கொண்டு மட்டமான கோமணங்களை பெற்று பொருள் ஈட்டுகிறாயா என்று வசைப்பாடுகிறார். தன் தவறை உணர்ந்த அமர்நீதி நாயனார் இதற்கான தீர்வை அடியாரிடமே கேட்கிறார். அதற்கு அடியார் தன்னிடம் இருக்கும் மற்றொரு கோமணத்திற்கு சமமான பொருளை தரும்படி அவரிடம் கேட்கிறார். உடனே அங்கு தராசு நிறுவப்பட்டது. முதலில் கோவணங்கள் ஒன்று ஒன்றாக வைக்கப்பட்டது. ஆனால் தராசு சிறிது கூட மாற்றம் ஆகவில்லை. பிறகு அவர் தன்னிடம் இருந்த பொன் பொருள் அனைத்தும் வைத்தாகிவிட்டது. இப்பொழுதும் அதில் மாற்றம் ஏதும் இல்லை. உடனே அமர்நீதி நாயனார் அடியாரிடம் தன்னையும் தன் மனைவி மக்களையும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டுகிறார். இறைவனிடம் வேண்டி அந்த தராசில் மூவரும் ஏறினர். தராசு சமநிலை அடைந்தது. அடியார் மறைந்தார். உமாபதியுடன் காட்சி தந்தார். தராசு தட்டு விமானமாக மேலே வந்தது. மூவரும் சிவகணங்களாக மாறினர்.